சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு பழைய ஓய்வூதியம் தொடர்பாக தற்போது தமிழக அரசினுடைய ஒரு அப்டேட்டு அரசு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு கடந்த மாதம் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினரும் கூட்டமைப்பினரும் முதல்வரை சந்தித்து இனிப்பூட்டி மகிழ்ந்தார்கள். ஆனால் திடீர் திருப்பமாக நேற்று தலைமைச் செயலகத்தில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும் முன்பே தேர்தல் நேரத்தில் பழைய ஓய்வூதியம் குறித்து பரிசீலிக்க குழு அமைப்போம் என்றும் அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவித்தது. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷங்கள் கடந்த நிலையில் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி போராட்டங்களை கடந்த ஒரு மாதமாக முன்னெடுத்தனர். ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசு ஊழியர்கள் அறிவித்தனர். அதனை அடுத்து கடந்த ஜனவரி 4ஆம் தேதி தமிழக அரசு ஓய்வூதியம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டது. பழைய, புதிய மற்றும் என்பிஎஸ் எனப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் என எதுவும் இல்லாமல் பழைய மற்றும் மத்திய அரசு ஓய்வூதியம் ஆகியவற்றை மிக்ஸ் செய்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினரும் கூட்டமைப்பினரும் முதலமைச்சருக்கு இனிப்பூட்டி மகிழ்ந்தார்கள். முதலமைச்சரும் அவர்களுக்கு இனிப்பூட்டினார். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று தலைமைச் செயலக சங்க அலுவலகத்துக்கு வெளியே 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் குவிந்து முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதை பற்றி அங்கிருந்தவர்கள் கூறும்போது, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு வரும் தொகையை அரசு எடுத்துக்கொள்ளும் என்றுதான் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இது பற்றியான சரியான விளக்கம் இல்லை. ஆனால் அது பற்றி உறுப்பினர்களிடம் கேட்காமல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கு சங்க நிர்வாகிகள் சம்மதித்து விட்டார்கள். புதிய திட்டப்படி 10% பிடித்தம் செய்யப்படும். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது அரசிடம் வலியுறுத்தும்படி சங்க நிர்வாகிகளை வலியுறுத்துகிறோம் என்றார்கள். இதனால் நேற்று தலைமைச் செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%க்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும். அடுத்ததா 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். மூன்றாவதா, ஓய்வூதியதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். நான்காவதா, அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போது அவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சத்துக்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். அஞ்சாவதா, புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். ஆறாவதா, பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்லாம் வேண்டாம், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்போ தற்போது கோரிக்கை வச்சிருக்காங்க. இது அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு மாற்றுவாங்களா, தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது புதிய மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.